தாவேகா அரசுக்கு ஓராண்டு மட்டும்தான் அவகாசம். தானாகவே ஆட்சி கவிழும். அண்ணாமலை கடும் எச்சரிக்கை. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய அரசு செயல்படுவதற்கு ஓராண்டு காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை அண்ணாமலை தலைமை தாங்கி நடத்தினார். அப்போது பேசிய அண்ணாமலை, ஆகஸ்ட் மாதத்தை சுற்றுச்சூழல் மாதமாக கடைபிடித்து 20 லட்சம் மரக்கன்றுகளை நடும் இலக்குடன் களப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த மாற்றத்தில் ஒவ்வொரு தனிநபரும் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தங்களது அமைப்பின் யாரும் தொண்டர்கள் இல்லை, அனைவருமே தலைவர்கள் என்ற சேவை மனப்பான்மையோடு செயல்படுவதாக தெரிவித்த அவர், இம்மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் 1400 மேற்பட்ட சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு 1.5 லட்சம் மரக்கன்றுகள் மற்றும் 1.5 லட்சம் கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு உபகரணமின்றி தொண்டர்கள் மூச்சு திணறலுக்கு மத்தியிலும் வைகை மற்றும் காவேரி நதிகளை தூய்மைப்படுத்தும் அறப்பணியை சுட்டிக்காட்டிய அவர், சேவை மனப்பான்மையுடன் வரும் தொண்டர்களில் மட்டுமே அடிப்படை அரசியல் கட்டமைக்க முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். அமைப்பு தொடங்கி 73 நாட்களில் 20 லட்சம் பேர் இணைந்துள்ளதாகவும், ஆட்களை சேர்க்கும் கட்டாயமின்றி மாற்றத்தை உணர்ந்து வரும் நபர்களை கொண்டு 50 லட்சம் பேரை இணைப்பதே தங்களின் இலக்கு என்றும், அந்த இலக்கை எட்டிய பின்னரே தங்களின் மக்கள் நல அரசியல் தொடங்கும் எனும் தெரிவித்துள்ளார். அரசியல் முடிவுகள் டெல்லியோ, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலோ அல்லது தலைவர்களின் வீடுகளிலோ தீர்மானிக்கப்படும் காலம் மாறிவிட்டதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, அந்தந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள தலைவர்கள் தங்களின் சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்போதுதான் நிலையான மாற்றம் உருவாகும் என்றார். ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சியும், எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியும் மாறி மாறி குறை கூறும் வழக்கமான அரசியலை விடுத்து சமுதாயத்தின் அடிப்படை மாற்றத்தை உருவாக்கும் அரசியலையே நாம் முன்னேற்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். தற்போதைய தாவேகா ஆட்சியில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 154 பேர் புதியவர்களாகவும் 108 பேர் முதல் முறையாகவும் சட்டமன்றத்திற்குள் நுழைந்துள்ளார்களும் உள்ள சூழலில் அவர்களுக்கு தங்களின் திறமையை நிரூபிக்க ஓராண்டு காலம் அவகாசம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆளுங்கட்சியை உடனடியாக கவிழ்த்துவிட்டு குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர துடிக்கும் எதிர்க்கட்சிகளின் போக்கை விமர்சித்த அவர், தவறாக ஆட்சி செய்தால் அரசே தானாக கவிழும் எனவும், அவர்கள் சரியாக பயணிக்கவிட்டால் முதல் குற்றச்சாட்டு தங்களது அமைப்பே முன்வைக்கும் எனவும் எச்சரித்தார். மேலும் டெல்லியில் 3.5 ஆண்டுகள் தங்கி முக்கிய பொறுப்பை ஏற்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பை விடுத்த போதும் அதை நாம் ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். தான் டெல்லிக்கே செல்லாத நிலையில் அமெரிக்கா செல்லிருப்பது குறித்து நகைப்புக்குரியது என்றும், எந்த கட்சியில் இருந்தாலும் தமிழர்களின் நலனுக்காக மட்டும் நிற்பேன் என்றும் திட்டவட்டமாக கூறினார். கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது கூட மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக பாஜக சார்பில் நாம் போராட்டம் நடத்தியதை நினைவு கூர்ந்த அவர், கீழ்ப்பாசன மாநிலங்களின் எதிர்ப்பை மீறி அணை கட்ட முடியாது என்பதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், பிரதமர் மோடி இரு மாநில முதலமைச்சர்களையும் நேரில் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த செய்திக்கான உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். மேலும் இது போன்ற காணொலிகளுக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.